ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் கிணறு படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் வெளியாகிருக்கு. இந்த படம் ஒரு காமெடி ட்ராமா மூவியாக வெளியாகிருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் 4 பேர், குட்டி பசங்க 4 பேர் இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஒரு நாள் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு கிணத்துல குளிக்கிறதுக்கு போகிறாங்க. குளிச்சுட்டு இருக்காங்க. உடனே அந்த கிணத்துக்கு சொந்தக்காரர் வந்து அந்த சிறுவர்களை பயங்கரமாக திட்டி விட்டு அடித்து அதுக்கப்புறம் அவங்கள ஓட விட்டுறாங்க. உடனே பயந்துட்டு ஓடியாந்த அந்த 4 பேரும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. நமக்குன்னு சொந்தமாக கிணறு இருந்தால் எங்கேயும் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது கிணறு வெட்டணும்னு சொல்லிட்டு அதில் ஹீரோவாக இருக்கிற சிறுவன் அவங்களுடைய பாட்டி வீட்டில் இருக்கிற கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே போய் கிணறு வெட்டிக்கலாம் சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அவங்க பாட்டி முடியாதுன்ட்டாங்க. இப்போ இறுதியில் மற்ற ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. அந்த பிளான் படி அவங்க கிணத்தை சொந்தமாக வெட்டினாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசின்னு பார்த்தாவே குட்டி பசங்க நடித்த 4 பேரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக 4 கேரக்டரும் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. இந்த ஹீரோவாக நடிச்சிருக்க அந்த சிறுவனோட அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே வந்திருக்கு. படத்தில் அந்த லொக்கேஷன்லாம் அருமையாக இருக்குது. ஒரு கிராமத்தை அழகான அந்த குளிச்சுட்டு இருக்குது அப்படின்ட்டு நிறையா சீன்ஸ் எல்லாம் நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி விசுவல் எஃபெக்ட் கிராமத்தையும் அழகாக காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் விவேக் பிரசன்னா அவங்க வந்து ஒரு பஞ்சர் ஓட்டுறவங்களாம் வருவாங்க. அவங்களுடைய நடிப்பு செம்மையாக இருக்குது. ரொம்ப அளவச்சராது, எமோஷனல் ஈஸியாக கனெக்ட் ஆகுது. படம் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் போர் அடிக்காமல் பார்த்துக்கிறாங்க. ஒரு சிம்பிள் கதை, கிணறு வெட்டணும், அதனை சுற்றின நிறைய விஷயங்கள் டேரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. கிராமத்தில் என்னவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேமாதிரி பசங்க அடிக்கிற அந்த டைமிங் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. போர் அடிக்கலை, நல்லா ஜாலியாக ரசிக்கிற படமாக இருக்குது. நிறையா சீன்ஸை ரசித்து பார்க்குற மாதிரி இருக்குது. படத்துடைய மைனஸ்னு பார்த்தா கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க ஸ்க்ரீன்லேயே அந்தளவுக்கு நல்லா சூப்பராக சுவாரஸ்யமாக கொண்டு வந்துட்டாங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். ஓகே, இதேமாதிரி இடத்த ஒரு புதிய மூவி சந்திப்போம்.